ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்கா அகிலா, நாங்க எல்லாமே செஞ்சோம். ஏன்னா அந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா அந்த குடும்பத்தோட மரியாதையும் கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருந்துச்சு. அதான் நான் பண்ணேன். ஆனா உனக்கு நான் துரோகம் பண்ணல அகிலா. தெரியாம பேசிட்டேன்க்கா. தப்புதான். என்ன மன்னிச்சிருக்கா. அக்கா அழாத. சாரிக்கா. எதுக்காகவும் நீ அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். இதுதான் முதலும் கடைசியும். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது. சரிக்கா. மா, இவ மேல எந்த தப்பும் இல்ல. இவளை தயவு செஞ்சு திட்டாத. இவ மனசும் உடம்பும் தேறி வரணும். அது வரைக்கும் கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கும். மருந்து மாதிரி எல்லாம் டைமுக்கு கொடு. வேற ஏதாச்சும் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு. சரிக்கா. இந்தம்மா, செலவுக்கு வச்சுக்கோ. வேணாம் மகா, என்கிட்ட இருக்கு. பரவாயில்ல, வெய்மா. அவளுக்கு சத்தான பொருள் எல்லாம் வாங்கி கொடுமா. இனிமே நம்ம யாரும் அழக்கூடாது. திருஷ்டி கழிஞ்சு போயிடுச்சு. சீக்கிரமா சரியாகி வா. உன் கனவு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உன்னோட கனவு மட்டும் இல்ல, உன்னோட கதிரும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். டாக்டர் அகிலாவுக்கும் தொழிலதிபர் கதிருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு. அன்னைக்கு நான் கொடுத்த மாதிரி உண்மையான சத்தியமான வாக்கு. அக்கா, அம்மா, எதுவும் பேசிராத. கோவத்துல நீ ஏதாவது சொல்ல போய் அவன் அந்த அகிலா பின்னாடி போயிட போறான். ஏற்கனவே அவளுக்காக தூக்குல தொங்குறேன்னு போயிட்டான். இவனை கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. கதிர், வெளியில எங்கேயாவது போறியாப்பா? சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்லக்கா, நான் எங்கேயும் போல. கதிர், நீ இப்படி தலை குனிஞ்செல்லாம் இருக்க வேண்டாம். உன் நிலைமை எனக்கும் அம்மாவுக்கும் நல்லாவே புரியுதுப்பா. இப்ப கூட அம்மா உன்னை நினைச்சுதான் ரொம்ப வேதனைப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்காரு. அத மட்டும் தயவு செஞ்சு எதுக்காகவும் மிஸ் பண்ணிடாத. உன்னாலதான் நம்ம குடும்பத்துக்கே விடிவு காலம் வரப்போகுது.